வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் எப்படி ஊடு பயிர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள். அப்போ தான் விவசாயத்தை நல்லா லாபம் வரும். இப்போ பாருங்கள், அந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது முள்ளங்கி எவ்வளோ அருமையாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கி நம்ம ஹைப்ரிட் தான் இதில் நம்ம மாமா காட்டில் போட்டிருக்காரு. அதே மாதிரி பாருங்கள், இது தக்காளி கன்று, இதெல்லாம் பூ வச்சுருக்கு. இந்த கரை நடுவில் தக்காளி கன்று ஊண்டிருக்காங்க. கரை ஓரத்தில் 2 சைடும் பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஊண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெண்டைக்காய், சொரைக்காய், பீக்கங்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. எப்போதுமே விவசாயம் பண்ணுறவங்க ஒரு பயிரை நம்பியே விவசாயம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, பல பயிர் ஒரு உழவு ஓட்டி அதில் பார் இழுத்து ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு நஷ்டம் அடைந்து நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி விவசாயம் பண்ணாமல் அதில் ஒரு 2-3 பயிர் நட்டால் தான் நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும், நஷ்டம் வராது. இவங்க அது மாதிரி தான் ஊண்டியிருக்காங்க. முள்ளங்கி கரை ஓரத்தில் ஊண்டி புல்லாகவே பாருங்கள், எல்லாம் தக்காளி முள்ளங்கி தான் ஊண்டியிருக்காங்க. புல்லாகவே பாருங்கள். இது வரைக்கும் அந்த பக்கம் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, தக்காளி இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு 10 நாளில் காய் வச்சிருக்கு. எல்லாமே அழகாக எல்லாம் தக்காளி பிஞ்சு வச்சுருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி பார்த்திங்களா. இதுதான் விவசாயத்துக்கு நம்ம லாபம். எப்போதுமே ஒரு பயிரை போட்டுட்டு ஐயோ நஷ்டம், விலை இல்லை அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வருத்தப்படுறதுக்கு அதில் 2 பயிர் 3 பயிர் ஊடு பயிர் போட்டால் தான் விவசாயம். அப்போ தான் முள்ளங்கி விற்கலைன்னா தக்காளி நமக்கு கை கொடுக்கும், தக்காளி விற்கலைன்னா முள்ளங்கி ஏதாச்சும் ஒன்று கை கொடுக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.